ஓய்வு பெறவும் இந்த நாளிலும் திருச்சபையிலிருந்து அன்பு இல்லத்திற்காக அன்பு போதகராக அன்பு துணைவியர் மகள் திருச்சபையின் அன்பு மூப்பர்களாக அன்பு பாராட்டிக்கு நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து ஜெபத்தோடு உம்முடைய மகனை பொருட்களோடு அவர்கள் இல்லத்திலே கொண்டு விடுவதற்காக நாங்கள் செல்லுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஊழிய பாதையிலே காலெடுத்து வைத்த நாள் முதல் இம்மட்டும் உடைய காட்சிய தோட்டத்திலே அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் அநேக குடும்பங்களுக்கும் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கும் பேராயனுடைய வளர்ச்சிக்கும் பல்வேறுபட்ட பொறுப்புகளை கிருபையாய் தந்து பயன்படுத்தின காலங்களை எண்ணி பார்க்கிறோம். அந்த காலங்களிலே பிரயாணங்களிலே உடன் இருந்தீர், நல்ல ஆரோக்கியத்தை தந்தீர், குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த மகிமைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்றைய நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெபத்தோடு அன்போடு எங்கள் தலைமை போதகரோடு அவர்கள் இல்லத்திற்கு செல்லுகின்ற பொழுது ஆவியானவர் எங்களோடு அசைவாடி எங்கள் பிரயாணங்களை வாய்க்க பண்ணி இல்லத்தை நாங்கள் கண்டு பொருட்களை இறக்கி வைத்து அவர்களோடு அன்பு பாராட்டி இந்த இடம் வருகின்றவரை உங்களுடைய சமூகம் நடத்தட்டும். எந்த விதமான தீங்கோ சேதங்கள் அணுகாதபடிக்கு ஆண்டவர் எங்களை வழி நடத்தும். உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் அன்பின் கடவுளே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதிரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்துதிரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதிரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். Suga
இரக்கம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம் ஆதரிக்கிறோம் ஸ்தோத்திரம் உனது அன்புக்கே ஸ்தோத்திரம் மானேசா ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம் சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம் உனது கருமன்புக்கே ஸ்தோத்திரம் மானேசா மாதா பூரண நேசா ஸ்தோத்திரம் மகிழோடு ஜபமொழி மாலை. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினீரே. உம்முடைய அளவில்லாத இரக்கங்களுக்காய் காருண்யத்திற்காய் நாங்கள் கருத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு பெற்றோருக்கு அன்பு மகனை தந்து ஆண்டவர் ஒவ்வொரு காலங்களிலும் ஏற்ற கிருபைகளை தந்து எத்தனையோ இடர்பாடுகளிலே எத்தனையோ காரியங்களிலே ஆண்டவர் அதிசயமாய் நீர் நடத்தினீரே. உம்முடைய மகனாய் தெரிவு செய்து உம்முடைய திராட்சை தோட்டத்திலே கிருபையாக பணியாற்றி ஒவ்வொரு திருச்சபைகளிலே ஆத்துமாக்களை அறுவடை செய்யவும் அநேக ஆத்துமாக்களுக்கு ஆறுதலாகவும் அநேக ஆத்துமாக்களுக்கு கருத்தோடு ஜெபிக்கவும் ஒரு ஜெப வீரராக இருந்து வந்த கஷ்டங்களிலே நஷ்டங்களிலே என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று கருத்தோடு ஜெபித்து ஆண்டவருடைய உம்முடைய மகத்துவங்களை அவர்கள் மகிமைப்படுத்தினார்களே. கருத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவர்களோடு துணையாய் ஜெபத்தோடு ஆண்டவர் தந்த கல்வி பணியையும் ஆண்டவர் தந்த தெய்வீக இறை பணியையும் பெண்களுக்கு சங்கத்திலே சிறப்பாக செய்த தம்முடைய மகளுக்காய் அன்பு மகள் பிபிச்சாவிற்காய் நன்றி சொல்லுகிறோம். தம்முடைய மகளோடு இருந்து திருச்சபையிலே எல்லா சங்கங்களிலும் பங்கேற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை கூர்ந்தீரே. மார்த்தாண்ட சேகர திருச்சபைக்கு நீர் தந்த பாக்கியம் 4 ஆண்டுகளாக பணியாற்றி ஜெபத்தோடு நாங்கள் பிரயாணப்பட்டு அன்பு தலைமையாய் இல்லத்திலே நாங்கள் வரவும் இல்லத்தை பார்வையிடவும் கிருபை கூர்ந்தீரே. சென்ற நாட்களிலே இந்த இல்லத்தை புதுப்பிக்கின்ற பொழுது தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நல்ல பணியாட்களை தந்து ஒவ்வொரு காரியங்களையும் திட்டமிட்டு ஆச்சரியமாய் இந்த இல்லத்தின் பணிகள் நிறைவடையும் கிருபை கூர்ந்தீரே. தொடர்ந்து தம்முடைய மகன் இந்த இல்லத்திலே வாசம் பண்ணிக்கின்ற பொழுது ஆவியானுடைய அசைவாடல் இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த இல்லத்திலே உம்முடைய மகிமை இருக்கட்டும். எந்த இருளோ தீங்குகளோ அன்னிக்கிவிடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடல் இருக்கட்டும் கர்த்தாவே. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்னீரே. தம்முடைய மகனோடு இருந்து நல்ல ஆரோக்கியம் மன சமாதானம் நல்ல நித்திரையை தந்து ஓய்வு காலங்கள் ஆசீர்வாதமான காலங்களாய் மகிமையின் காலங்களாய் அமையட்டும். உம்முடைய பிள்ளைகள் வாசம் பண்ணுகின்ற பொழுது தம்முடைய பிள்ளைகளோடு வாசம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் அன்பு நிமித்தமாக வருகை தந்திருக்கின்ற அன்பு போதகர்களுக்காக திருச்சபையின் செயலர் சபை கமிட்டி ஆண்டவரே பெண்களுக்கு எங்க உறுப்பினர்களாக வாலிபர்களாக நண்பர்களாக அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளாக வந்து மனமகிழ்ச்சியோடு இருக்கிறார்களே. நாங்கள் அனைவரும் தொடர்ந்து எங்கள் அன்பு போதகருக்காக ஜெபிக்கவும் அவர்கள் எங்களுக்காக ஜெபிக்கவும் இன்னும் திருச்சபையிலே விடுமுறை வேதா பள்ளியிலே பேராயத்திலே தன்னுடைய அனுபவமான ஆண்டவர் அநேக காரியங்களை அவர்கள் தந்து இன்னும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர்கள் தாருங்க. எத்தனையோ அனுபவங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கின்றது. தொடர்ந்து அதை பயன்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் அருள் செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்கள் ஆயரை நாங்கள் சந்தோஷமாய் இல்லத்திலே கொண்டு விட்டு மறுபடியும் பிரயாணப்பட்டு செல்லுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு அவரவர் இல்லத்திலே சென்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லத்தக்கதாக அருள் செய்யுங்க. அன்பின் நிமித்தமாக இந்த நல்ல உறவை நீ தந்திருக்கிறீர். உறவிற்கும் அன்பிற்கும் ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாய் அவர்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற விருந்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்தவர்களை உபசரித்து அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றார்களே அதை உண்டு நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜெபித்து உம்முடைய வருகை வரை நாங்கள் ஜெபத்திலே உம்முடைய வருகை வரை ஒருவருக்கு ஒருவர் அன்பிலே உம்முடைய வருகை வரை நாங்கள் விசுவாசத்திலே வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் இரக்கம் நிறைந்த அன்பின் கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
நாளிலே மகிழ்ச்சியான இந்த மாலை பொழுதிலே நீங்கள் எல்லாரும் உற்சாகத்தோடு எங்களோடு கூட பயணப்பட்டு இந்த இல்லத்தில் வந்து உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டதற்கு குடும்பமாக உங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கின்றோம், நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக அன்பு தன்மைமார்களுக்கு நான் நிறைய நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஏராளமான பொருட்களை வாகனத்தில் ஏற்றி அது வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு வைத்து எங்களுக்கு உதவி செய்தது அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தந்திருக்கிறது. எல்லா தம்பிமார்களுக்கும் நான் அன்பான வாழ்த்துக்கள் சொல்கின்றேன். திருச்சபையின் செயலர் டாக்டர் வினோத், அதுபோன்று திருச்சபையினுடைய மூப்பர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஒருவருக்கு இந்த கான்டாக்ட் எப்போது நம்மோடு கூட இருப்பது நல்லது. ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் இந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் எல்லாம் போயிடுவீங்க, அது பிறகு வேற அளவு அது ஒரு பெரிய ஒரு கேப் எங்களுக்கு இடையில வந்துடும். மன அளவில் ஒரு பெரிய ஒரு பிரிவு எங்களுக்கு வந்துவிடும். எனவே நீங்கள் போனாலும் அப்போ ஒருக்கா ஃபோன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நாளாக எங்களுக்கு கொஞ்சம் ஒரு உற்சாகமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். எனவே இந்த நட்புறவுகளே நாம் நிலைத்திருப்போம். அருமையான போதகர்கள் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு மாலையிலே மீண்டும் போதகர்களாக நம்ம இங்கே கூடுறோம். சேரத்தில் உள்ள அனைத்து போதகர்களும் இங்கே கூடுகிறோம். அது இன்னும் கொஞ்சம் கூட எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எல்லாருக்கும் வந்திருக்கிற எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக, குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.